லைவ்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா மூஞ்சில் அடிச்ச மாதிரி சாச்சனா ஜாக்லின் பேசுறது பார்க்க முடிஞ்சு. என்னன்னு பார்த்தோம்னா செம்மையா எல்லாருமே ஒரு 5 பேர் உட்காந்து பேசியிருக்காங்க. பேசி ரொம்ப பயங்கரமா பேசிட்டு செம்மையா ஜாலி பண்ணிட்டு இருந்தாங்க. அது லாஸ்ட்ல பயங்கரமான ஒரு சீரியஸ் ஆகி அது பயங்கரமா ஒரு சீரியஸ் ஆகி ஒரு காமெடி ஆச்சு. என்னங்கிறத நான் இந்த வீடியோ சொன்னேன். இந்த வீடியோக்குள்ள போறப்ப நம்ம சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ கிளிக் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்லின், சாச்சனா, ஜெஃப்ரி அண்ட் ராயன், நம்ம ராயன், ராணு இவங்க உட்காந்து பேசிருக்காங்க. என்ன பேசிருக்காங்கன்னா, இந்த வீடு உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி, வெளியில இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது எனக்கெல்லாம் பாசிட்டிவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொல்றாங்க. ஓகேங்களா? நம்ம யாருன்னா ராணு சொல்றாங்க. ராயன் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு நல்ல பியூரிஃபை வாட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது குடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு கெடுதல், குடிக்காம இருந்தோம்னா அது ஒரு அப்ப எப்ப குடிச்சோம்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, எல்லாமே நம்ம கலந்துதான் குடிக்கணும். நம்ம இந்த எப்பனா பியூரிஃபையா குடிச்சனால்தான் வெளியில எல்லாம் அதிகமா கொரோனாலாம் அதிகமா அஃபெக்ட் ஆச்சு. இந்தியாவில ஏன் கொரோனா அவ்வளவுக்கு அஃபெக்ட் ஆகலன்னா, நம்ம பியூரிஃபை வாட்டர்லாம் அதிகமா நம்ம குடிக்க மாட்டேங்கிறோம். அது இல்லாம மிக்சட் பண்ணி தான் நம்ம குடிக்கிறோம். அதனால நம்மளுக்கு அதிகமா நம்ம நாட்டுல கொரோனா பரவல அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டாபிக் எடுத்து வைக்கிறாங்க. நம்ம ஜாக்லின் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம நிறைய இடத்துல நிறைய பேர் இப்படியும் பேசிக்கிறாங்க. எப்படின்னா இப்ப ஒரு இடத்துல ஒரு பாசிட்டிவா பேசுற இடத்துல பாசிட்டிவா பேசிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு நெகட்டிவா பேசுற மாதிரி பேசுறாங்க. இங்கிட்ட என்றானா நெகட்டிவா பேசுற இடத்துல அப்படியே பாசிட்டிவா தருணத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்காங்க. அவங்க கரெக்டா அவங்க ஸ்டெடி சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அவங்க இப்படின்னா இப்படி அவங்க இப்படி ஒரு தப்பு பண்றாங்கன்னா அது டைரக்டா சொல்லவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொல்லிட்டு இருக்காங்க. ராயன் என்றானா இதெல்லாம் இங்க ரொம்ப பியூரிஃபையா இருக்காங்க. ரொம்ப எப்படின்னா பியூரிஃபை பண்ண வாட்டர் மாதிரி ஃபில்டர் போட்ட மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி 3-4 பேருமே பேசியிருக்காங்க. அது பக்கத்துல ஆனந்தி நிக்கிறாங்க. ஓகேங்களா? ஆனந்தியும் நிக்கிறாங்க. அண்ட் இதுக்கு அதுக்கப்புறம் நம்ம சாச்சனா என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் அப்படிலாம் இல்லக்கா, இப்ப எங்கன்னா நெகட்டிவா பேசணுமா அங்கதான் நம்ம நெகட்டிவா பேச முடியும். எல்லா இடத்துலயுமே நெகட்டிவா பேசிட்டு இருக்க முடியாது. பாசிட்டிவா பேசுற இடத்துலயும் நம்ம பாசிட்டிவா தான் பேசணும். நம்ம எந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்க்கா. நம்ம ரியாக்ட் பண்ற இடம் அப்படி இருக்குது. நம்ம இந்த வீடு அப்படிதான். எப்படின்னா எங்க எப்படி பேசணுமோ, எப்படி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணுமோ அதை கரெக்டா பேசணும். நம்ம நெகட்டிவா இருக்க இடத்துல நம்ம பாசிட்டிவா போய் பேசக்கூடாது, பாசிட்டிவா இருக்க இடத்துல நெகட்டிவா போய் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சாச்சனா சொல்லியிருக்காங்க. அந்த சொல்லும் போது எனக்கு செம்மையா பயங்கரமா ஜாக்லின் ஒண்ணு பண்ணாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அது உனக்கு புரியல சாச்சனா. இப்ப வீட்டுல எல்லாருமே நிறைய இப்ப நீ நிறைய சாப்பிடுவ. இப்ப நிறைய சாப்பிடுறீங்கன்னா உனக்குன்னு தனியா அப்படிங்கும் போது ஆரம்பிக்கும் போதே, சாப்பாடுன்னு ஆரம்பிக்கும் போது செம்மையா ஒரு டப்புனு வாயை அடைச்சு விட்ட மாதிரி சாச்சனா சமையலை பத்தி, சாப்பாடை பத்தி பேசுற மாதிரி எல்லாம் இருந்தா பேசாதீங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு செம்மையா அப்படியே மூஞ்சி அப்படியே வாடிடுச்சு, அப்படியே ஈ ஆடுது ஜாக்லின் மூஞ்சில. என்னடா நம்மள போய் இப்படி சொல்லி விட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் மூஞ்சி பயங்கரமா ஈ ஆடுது. என்ன பாத்தீங்கன்னா, நீங்க பாருங்க ஜாக்லின், இப்ப கூட பாரு சாச்சனா, நீ மூஞ்சில அடிச்ச மாதிரி இப்பெல்லாம் பேசாத சாச்சனா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க சாப்பாட்டை பத்தி பேசாம இருந்தா நான் ஏக்கா அப்படி பேசாம இருக்கேன்? நான் உனக்கு ஒரு புரிதலுக்காண்டி தாண்டி நான் அதை சொன்னேன். அப்படிங்க நீங்க புரிதலுக்கு வேற ஏதாச்சும் சொல்லியிருந்தா பரவாயில்லக்கா. நீங்க எப்ப பாரு சாப்பாட்டுலயே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்ப இதுக்கு இதுக்கு இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு நம்ம ஆனந்தி டக்குன்னு ஒரு குண்ண போட்டுறாங்க. என்ன ஜாக்லின், நீ தானே சொன்ன எதா இருந்தாலும் டைரக்டா ரியாக்ட் பண்ணும், டைரக்டா எதா இருந்தாலும் சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுல பட்டது டைரக்டா ஏதாவது சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரி நீ தானே சொன்ன. அதனாலதான் சாச்சனா மனசுல பட்டது டைரக்டா சொல்லிட்டா. நீங்க சாப்பாட்டை பத்தி பேசணும்னு சொன்னது அவருக்கு பிடிக்கல, சாப்பாட்டை பத்தி பேசினது அவருக்கு பிடிக்கல, அதனால டைரக்டா சொன்னா. இப்ப மட்டும் உங்களுக்கு ஏன் தப்பா படுது அப்படிங்கிற மாதிரி ஆனந்தி சொல்லுவோம். எல்லாருமே செம்மையா சிரிச்சுட்டே இருக்காங்க. ஜாக்லின் அப்படியே நழுவி ஓடிட்டாங்க. இதான் பயங்கரமா ஜாக்லின் செம்மையான மூஞ்சில அடிச்ச மாதிரி சாச்சனா பேசினது லைவ்ல பார்க்க முடிச்சு. அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா.